இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Any summer holidays kannu call GT Holidays ku pannu, South India's #1 travel brand. நெஹ்ருவை விட ஒரு பெரிய ஒரு லீடரா மோடி வருவார் அப்படிங்கிறதும் உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. எந்த இடத்துல அது நிறைவேறாம போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நெஹ்ரு 3வது தடவையும் தனி மெஜாரிட்டியில் வந்தார். அது நம்ம டேட்டாவை மறுத்து நம்ம பேச வேண்டாம். அதே வேளையில் நெஹ்ரு வெற்றி பெற்றது ஒரு வெற்றி பெற்ற கட்சியை வச்சு, மோடி வெற்றி பெற்றது அத்வானி தலைமையில் 118 இடங்களும் 18% வாக்குகளுமே பெற்ற ஒரு கட்சியை எடுத்து வெற்றி பெற்றிருக்காரு. இதுதான் போலி திராவிடர்கள், பெரியார் மண்ணு, இந்த புண்ணாக்கு மண்ணு, அவ்வளோ வரும் கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்காக மோடி மேல வன்மத்தை கக்குறாங்க. அகிலேஷ் யாதவ் சாதிச்சிட்டார். மோடிங்கிற ஒரு ஓபிசி மேல ஒரு ஓபிசி பொலிட்டிக்ஸ் எழும்பும் போது இன்னொரு ஓபிசியான அகிலேஷ் யாதவ் அங்க சாதிக்கிறாருங்கிறதான் நான் பார்க்கிறேன். கடவுள் அவதாரம்லாம் பேசக்கூடிய காரணமே உங்க ஜாதி பிரச்சனையை விட்டுருங்கப்பா, என்ன கைவிட்டுறாதீங்க, நீங்க ஜாட்டு நான் ஜாட்டு இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஓட்டு போடுங்க தான் அது பண்ணாரு. ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அது பண்ணாரு. ஆனா அவருடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்ட ராமர் கோயில், இந்த காம்பினேஷன்லேயே அவங்க மெஜாரிட்டி வர முடியல. அப்படிங்கும்போது இனி மோடி எழுந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 300 திரும்ப 400 வரதுக்கான சூழல் இருக்குன்னு நீங்கள் இன்னும் உறுதியாக நம்புறீங்களா? கண்டிப்பாக மெஜாரிட்டி வருவாருங்க. இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் 8% வாக்குகள் எடுத்திருந்தாலும் எந்த தொகுதியிலையுமே அவங்க டெபாசிட் வாங்கலை. இதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. இல்லை நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன். இது நான் இஷ்யூ. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பின்னடைவு இருக்கு. நீங்க உதயசூரனில் எடுத்த ஓட்டம், இப்போ பானையில் எடுத்த ஓட்டம் ரவிக்குமாருக்கு ரொம்ப குறைவு. கழிஞ்ச முறை பானையில் எடுத்த ஓட்டம் இந்த முறை திருமாவளவன் எடுக்கல. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் முதல்வன், நல்லா இருக்கும் தம்பி. தேர்தல் முடிவுகள் இந்த பரபரப்பெல்லாம் அடைந்து அடுத்த அரசு அமைப்பதை நோக்கி போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன நோக்கி தான் தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவுகள்லாம் வந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் நெஹ்ருவை விட ஒரு பெரிய ஒரு லீடராக மோடி வருவார் அப்படிங்கிறதும் உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. எந்த இடத்துல அது நிறைவேறாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெஹ்ருவோட பெரிய லீடராக மோடி வருவார் நான் எதிர்பார்த்தேன். நெஹ்ருக்கு சாதனை சமன் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நெஹ்ரு 3வது தடவையும் தனி மெஜாரிட்டியில் வந்தார். அது நம்ம டேட்டாவை மறுத்து நம்ம பேச வேண்டாம். அதே வேளையில் நெஹ்ரு வெற்றி பெற்றது ஒரு வெற்றி பெற்ற கட்சியை வச்சு நெஹ்ரு வெற்றி பெற்றார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியை வச்சு வெற்றி பெற்றார். மோடி வெற்றி பெற்றது அத்வானி தலைமையில் 118 இடங்களும் 18% வாக்குகளுமே பெற்ற ஒரு கட்சியை எடுத்து வெற்றி பெற்றிருக்கார். இதுதான் போலி திராவிடர்கள், பெரியார் மண்ணு, இந்த புண்ணாக்கு மண்ணு, அவ்வளோ வரும் கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்காக மோடி மேலே வன்மத்தை கக்குறாங்க. அந்த கூட்டத்துக்காக எல்லாரும் முகமூடியை போட்டுக்கிட்டு, பெரியாருக்கு முகமூடியை போட்டு போலிகள் தமிழ்நாட்டில் நடமாடிட்டு திடுறாங்க. தோற்று போன கட்சியை அத்வானிங்கிற ஒரு அப்பர் காஸ்ட் பனியா, வாஜ்பாயிங்கிற ஒரு அவர் பெரிய தலைவர், ஸ்டேட்ஸ்மேன், அது நம்ம என்ன ஜாதியும் இருக்கட்டு, அது 2வது விஷயம். அவங்கெல்லாம் தோற்று 118 சீட்டு 18% வாக்குங்கிற கட்சியை எடுத்து இன்னைக்கு 2 மடங்கு ஓட்டில் கொண்டு நிறுத்தியிருக்கிறாரு. 2 மடங்கு சீட்டில் கொண்டு நிறுத்தியிருக்கிறாரு. 2 முறை தனியாட்டும் 3வது முறை கூட்டணியிலும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. இது ஒரு வகையில் நெஹ்ருவோட பெரிய சாதனை தான். ஆனால் நெஹ்ரு 3வது முறை நிறைய சீட்டு 300 சம்திங் மேலே சீட்டு வந்தார். அன்னைக்கு பெரிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் கிடையாது. காங்கிரஸ் தான் ஒன்லி பார்ட்டின்னு இருந்தது. இங்கே ஒன்லி பார்ட்டியான காங்கிரஸுக்கிட்ட வாஜ்பாயும் அத்வானி வீழ்ந்த இடத்துல மோடி ஜெயித்திருக்கிறார். மோடியை என்ன சொல்கிறாங்க? நீச்சுன்றாங்க. செக்கில் எண்ணெய் ஆட்டி அக்ரஹாரத்துக்கும் கோயில்களுக்கும் உயர் வகுப்பார் வாழக்கூடிய இடத்துக்கும் பெண்கள் கொண்டு விற்கிறக்கூடிய அந்த தொழில் இழிவான தொழிலாங்க. அப்போ எவ்வளோ வன்மத்தோட மோடியை பேசியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டை பெரியார் போலி திராவிடம் சொன்னாலும் வாரணாசியில் மோடி பின்னடைவுன்னு 2 ரவுண்டு வருது. அது ஒரு சின்ன ஒரு பின்னடைவு தான். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று இருக்குல்ல. அப்போ வாரணாசியும் பெரியார் மண்ணா மாறுதான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்குள்ளே விளக்கம் சொல்கிறேன். நான் எந்த புள்ளிக்கு நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த புள்ளியில் தான் வாரணாசியும் விழுந்திருக்குது. அப்பா யார், அம்மா யார், முன்னோர்கள் யாருன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்கீங்களா? கங்கு தெளி கலார் தெளி, உங்களுக்கு செக்கில் எண்ணெய் ஆட்ட தெரியுமான்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்கீங்களா? தொழிலை இது பண்ணி நீச் ஆத்மின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கீங்களா? நீச் பொலிட்டிக்ஸ்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் வாஜ்பாயும் அத்வானியும் நீச் ஆத்மின்னு சொன்னீங்களா? சொல்லலைல்ல. அதே பொலிட்டிக்ஸ் தானே மோடி பண்ணார். அப்போ அவரை மட்டும் நீச் ஆத்மின்னு மணிசங்கரங்கிற லீச்சி ஏன் சொன்னார்? அவரை மட்டும் பிரியங்கா காந்திங்கிற லீச்சி ஏன் நீச்சின்னு சொன்னாப்புல? அப்போ கருப்பாக இருந்தவர் காலம் சாப்பிட்டு கலர் ஆகிட்டாருலாம்
சொன்னீங்கல்ல. அப்போ தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் குலம் கோத்திரம் கேட்குறதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்? அப்போ போலி பெரியாரிஸ்டுகள் இதை யாரும் பேசலைன்னா நீங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம் இதுகளுக்காக நீங்கள் அடிபணிஞ்சு அவங்க வியூவர்ஷிப்புக்காக நீங்கள் பணிஞ்சு போய் போகிறீங்க. பெரியாரை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் கேள்வி நான் மனசார ஏற்றுக்கிறேன். ஓபிசியோட கிரெடென்ஷியல் மோடி வந்து ஒரு பாதிப்பு யூபியில் ஏற்பட்டிருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் அது இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது அகிலேஷ் யாதவ் வந்து முலாயம் சிங் யாதவோட அக்செப்டன்ஸு மற்ற ஓபிசி கிட்ட அகிலேஷ் யாதவுக்கு உருவாயிட்டுங்கிறது உண்மைதான். மோடி ஓபிசிங்கிற பெருமிதம் பல ஓபிசிகளுக்கு இருந்தது. அது 2014 பெரிய அளவுக்கு வந்தது, 19 மிகப்பெரிய அளவுக்கு வந்தது. 19 to 24 ஒரு ஆஸ்பிரேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு ஒரு அதிருப்தி வந்துடுச்சு. இங்கே அகிலேஷ் என்ன பண்ணுறாரு, யாதவ் முஸ்லீம் ரெண்டு வரையும் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு முஸ்லீம் யாதவ் கேண்டிடேட்டை ரொம்ப குறைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே அதர் ஓபிசி கேண்டிடேட்டை அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. மாயாவதிக்கு ஜாதவ் ஜாதி இல்லாத பாசி எஸ்சியை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எப்படி அமித்ஷா 2014 நான் யாதவ் நான் ஜாதவ் பண்ணி விழுந்த கட்சியை மோடி இமேஜில் உயர்த்தினாரோ அதே இதை அகிலேஷ் யாதவ் பண்ணிட்டார். ஸோ அந்த வகையில் அகிலேஷ் யாதவ் சாதிச்சிட்டார். மோடிங்கிற ஒரு ஓபிசி மேலே வந்து ஒரு ஓபிசி பொலிட்டிக்ஸ் எழும்பும் போது இன்னொரு ஓபிசியான அகிலேஷ் யாதவ் அங்கே சாதிக்கிறாருங்கிறத தான் நான் பார்க்குறேன். மோடிக்கு அப்பர் காஸ்ட் ராஜ்புட் பிராமின்ஸு பெரிய அளவில் போடுறாங்க. ஆனால் மோடி ஆதரித்த ஓபிசி வந்து ஒரு பகுதி மோடியை விட்டு கொஞ்சம் விலகுறாங்க. மோடி இமேஜில் எல்லாத்தையும் மறந்து மோடின்னா போட்டுருவாங்கன்னு நம்ம கடவுள் அவதாரம்லாம் பேசக்கூடிய காரணமே வந்து உங்கள் ஜாதி பிரச்சனையை விட்டுருங்கப்பா, என்ன கைவிட்டுறாதீங்க, நீங்கள் ஜாட்டு நான் ஜாட்டு இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஓட்டு போடுங்க தான் அது பண்ணார். ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் அது பண்ணார். ஆனால் 2019 அவர் நான் ஜாட்டை ஹரியானா சிஎம்மாக வச்சதும் ஜாட்டுகள் போட்டாங்க. நான் மராத்தாவை மகாராஷ்டிரா சிஎம்மாக வச்சதும் மராத்தாக்கள் போட்டாங்க. அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு பிராமணரோட தேசபக்தியில் பிராமணர் மோடிக்கு ஓட்டு போடுறதோட ஜாட்டு மராத்தாவும் போட்டது பெரிய விஷயம்னு நான் பலமுறை முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஆனால் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸுங்கிறது ஓபிசிகள் மத்தியிலே மோடிக்கு வந்தது வந்து நானே எதிர்பாராத ஒரு விஷயம். ஐபியில் ராஜன் ஒரு தேனிக்காரரு என்னோட நண்பர், பெரிய லெவலில் போஸ்டிங்கில் இருந்தவர், மோடிக்கு ரொம்ப வேண்டியவர், குஜராத் ஐபியில் இருந்தவர். அவர் என்கிட்ட எலெக்ஷன் டைமில் சொன்னார் மோடி எப்படியும் வந்துடுவார், அதனால் நீங்கள் எதுவுமே அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை, ஆனால் இவ்வளோ சீட்டு வரமாட்டார். அந்த பஞ்சாப் இந்த சைடில் ஃபார்ம் ப்ரொடெக்ஸ்டில் ஜாட்டுகள் எதிராக இருக்கிறாங்க. யூபி பீகார் மாதிரி இல்லை, பீகார் காஸ்ட் ஃபேக்டர்லேயே வந்துடுவாங்க. ஆனால் யூபியில் வந்து அகிலேஷ் யாதவுக்கு அக்செப்டன்ஸ் வருது. அது வந்து நீங்கள் வந்து அது சட்டமன்றத்துக்கு தான், பாராளுமன்றத்துக்கு மோடியை பாதிக்காதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை, பாதிச்சிருங்கிறத தகவலை சொன்னார். எனக்கு அதை வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி பிரச்சனைகள் இருக்குது, இது கோரி குருமிக்கே ஒரு அதிருப்தி இருக்குது. நீங்கள் ராஜ்நாத் சிங் எல்லாருமே இருக்கும்போது வந்து கட்சி 15% ஓட்டுக்கும் 10 சீட்டுக்கும் போன கட்சியை அமித்ஷா தூக்கி நிறுத்தி பெரிய அளவுக்கு நம்பர் 1 கொண்டு வரதுக்கு கோரியும் குருமியும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ எனக்குள்ள அந்த குருமிஸே வந்து நம்ம நண்பர்கள் வளையத்தில் உள்ளவங்களே என்ன கேட்பாங்க, நாங்கள் கொண்டு வந்தோம் ஆட்சிக்கு, ஆனால் ராஜ்புட்டு விட்டு கொடுத்துட்டாங்க, மோடி அமித்ஷா எங்களுக்கு நியாயம் பண்ணலை, பட் நாங்கள் மோடி அமித்ஷாவுக்கு தான் போடுவோன்னு அவங்க சொல்லி போட்டுட்ருக்காங்க. பட் அவங்களுக்கே யூபி சிஎம் வந்து பிராமினும் ராஜ்புட்டும் தோத்த இடத்துல கோரி குருமி வந்து தானே யாதவர்களை முறியடித்து நம்ம ஆட்சியை கட்டலில் பாஜக ஏற்றிருக்கோம், எங்களுக்கெல்லாம் தந்திருக்கணும்னு அந்த கேக்கில் உள்ள பவர் ஷேரிங்கில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, மோடி நம்மாளுங்கிற பெருமிதம் தாண்டி நமக்கு நம்மாள் இருந்தும் அந்த ஷேர் வரலையேங்கிற ஒரு இது உருவாயிடுச்சு. அதை அவங்க டேக்ஃபுல்லாக யாதவ் கேண்டிடேட்டையும் முஸ்லீம் கேண்டிடேட்டையும் போடாமல் இந்த அதிருப்தி உள்ளவங்கள கேண்டிடேட்டாக போட்டு நாங்கள் உங்களுக்கு இடம் தாரோம், நாங்கள் உங்களை எம்பி ஆக்குறோன்னு அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது இயல்பு தான். கன்ஷிராம் ஒருக்கா ஸ்ட்ராட்டஜி எடுத்தார்ல முலாயம் சிங் யாதவுக்கு எதிராக, நீங்கள் ஏன் இலவசமாக ஓட்டு போடுறீங்க, முஸ்லீம் ஆண்ட பரம்பரை, நீங்கள் முஸ்லீம் கேண்டிடேட்டை விடுங்க, நான் கேண்டிடேட்டுக்கு தாங்க, நான் என் எஸ்சி ஓட்டை போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தார் இல்லையா. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அந்த ஸ்ட்ராட்டஜிகள் மாறும். இதில் பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜியே அகிலேஷ் யாதவ் எடுத்து பிஜேபியை இது எல்லாமே ஒரு ஒரு தலைவர் அரசியலுக்கான கணக்குகள் அப்படின்னு வச்சுட்டா கூட மோடியை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜர் தன் லைஃப் மாதிரி ஒரு லீடர்.
அவருடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்ட ராமர் கோயில், இந்த காம்பினேஷன்லேயே அவங்க மெஜாரிட்டி வர முடியல அப்படிங்கும்போது, இனி மோடி எழுந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 300 திரும்ப 400 வரதுக்கான சூழல் இருக்குன்னு நீங்கள் இன்னும் உறுதியாக நம்புறீங்களா? கண்டிப்பாக மெஜாரிட்டி வருவாருங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் மோடி லாயலிஸ்ட்டுங்கிறவங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியவங்க தான், யதார்த்தத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க தான். இன்றைக்கி ஒரிசாவில் ஸ்வீப் பண்ணிட்டாங்க, ஹெவி ஸ்வீப் கவர்மெண்ட்டும் வந்துட்டு. நாளைக்கு பிஜு ஜனதா தள்ளும் காங்கிரஸும் சேர்ந்துட்டா சிக்கலாகும். இப்போ எங்கள் டேட்டா அனலிஸ்ட்டு பிரசாந்திட்டு கேட்டேன், அந்த டீட்டெயில்ஸ் அவர் கொடுக்கும்போது அண்ணே அது ஹெவியாக நம்மளோட போயிருதுங்கிற தகவலை சொல்கிறாரு. அப்போ இந்த இதில் பாஜக காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, எதிரி, நேரடி எதிரி. அப்போ பிஜு ஜனதா தள் கூட 5 வருஷம் இருக்குது, 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் வரும், அந்த இதை சரி பண்ணி ஆகணுங்கிறதுல மோடி தெளிவாக இருக்கிறாரு. டெல்லி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் ஆஃப் பிஜேபி அதில் தெளிவாக இருக்கிறாங்க, நோட் பண்ணுறாங்க. என்ன உண்டு, சீமான் எடுத்த 8% ஓட்டையும் எப்படி காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி சந்தீப் சக்சேனா, சுனில் கனகுல் எல்லாம் பெருசாக பார்த்து கார்கேக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ, அதே ரிப்போர்ட்டிங் வந்து சீமானுக்கு எடுத்த 8% வாக்குந்தான் 2029 தமிழ்நாட்டோட பாராளுமன்ற தேர்தலின் போக்க முடிவு பண்ணுங்கிற ரிப்போர்ட்டு பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கு. அது யார் கொடுப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது அவங்களும் அது அந்த ரிப்போர்ட்டு டேட்டா ஃபேக்ட்டு, அந்த டேட்டா வச்சு நம்ம அனலிட்டிக்ஸை நம்ம கொடுத்து அது செய்கிறோம். காங்கிரஸ்காரங்களும் அதை நம்மகிட்ட கேட்குறாங்க, பிஜேபிக்காரங்களும் அங்கே நமக்கு வேண்டியவங்களும் அதை கேட்குறாங்க. எப்படி அதை வியூ பண்ணுறாங்க? 29 நமக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் 24 காங்கிரஸ் வெற்றி, 29 காங்கிரஸ் வெற்றி. பிரிஞ்சு போனதுனால 14 காங்கிரஸ் அடி, ஜெயலலிதா வெற்றி. 19 காங்கிரஸ் வெற்றி, 24 காங்கிரஸ் வெற்றி. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நின்னா ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதில் என்னென்ன லெவலில் இதை அவுட்வீட் பண்ண முடியும், அந்த அடிப்படையில் அவங்க பார்க்குறாங்க. அதில் ஒவ்வொரு புள்ளியும் அவங்க வந்து நுணுக்கமாக பார்க்குறாங்க. ஒரு தடவை கோட்டை விட்டதுனால எந்த ஸ்டேட்லேயும் அடுத்த கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. யூபியை பொறுத்தளவில் 10% வாக்கு பலம் உள்ள மாயாவதியை மீண்டும் கூட்டணி சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மோடி மேலே உள்ள பற்றுதலில் கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சதுமே தேவகவுடாவை கூட்டணியில் சேர்க்கணுங்கிற எங்கள் டீம் தான். நாம, ரிஷி, பிரசாந்த், மாதவன், ஜெயந்தன், மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட் எல்லாருமே தான் அதை டிஸ்கஸ் பண்ணி என்ன இது பண்ணுன்னு சொல்லும்போது, தேவகவுடா தனிச்சு நின்னா ஒக்காலிகா ஓட்டும் சிவகுமார் ரூட்டில் காங்கிரஸுக்கு போயிடும். தேவகவுடாட்ட இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டும் காங்கிரஸுக்கு போயிடும். அப்போ பிஜேபி ஓல்டு மைசூர் ரீஜனில் 11 சீட்டில் அடி வாங்கிறோம். அல்லது அவர் கூட்டணியே போயிட்டாருன்னா என்டிஆர் மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு மீண்டும் ஒரு பூஸ்ட் ஆயிரும். அப்போ எல்லா காலமும் மோடி லீடர் ஆஃப் த பார்ட்டியாட்டு 51 போய் கழிஞ்ச தடவை காங்கிரஸ் தேவகவுடா கூட்டணியை முறியடித்த மாதிரி இப்போ முறியடிக்க முடியாமல் போயிட்டுன்னா கர்நாடகா வீழ்ச்சியை சந்திச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா தேவகவுடாவை உடனே கூட்டணிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுன்னு அவர் பேரம் பேசுறதுக்கே இடம் கொடுக்காம ஃபிக்ஸ் பண்ண வச்சோம். அவங்க அந்த அண்ணாமலை ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணார். பிஎல் சந்தோஷ் கரெக்டுன்னு சொல்லி உடனே மோடி பிஎம் ஆஃபீஸுக்கு அதை எடுத்து தேவகவுடா மோடி காண்டாக்ட் பண்ணி டக்குன்னு அது உடனே நடந்து முடிஞ்சுது. அதே மாதிரி ஆர்எல்டி வந்து சரண் சிங்ஜியோட பேரன் அஜித் சிங் சந்த், ஜெயந்த் சௌத்ரி. ஜாட்டுகளுக்கு விவசாயத்தில் கோபம் இருக்குது. இந்து முஸ்லீம்னு பிரிஞ்சதில் இந்த நாடார்களுக்கு ஒரு பாதிப்பு மாதிரி ஜாட்டுகளுக்கும் அங்கே ஒரு பாதிப்பு. இந்து நாடார் கிறிஸ்டின் நாடான்னு பிரிஞ்சதில் என்ன பாதிப்போ இந்து முஸ்லீம்னு பிரிஞ்சதில் ஜாட்டுக்கும் பாதிப்பு. அப்போ நம்ம ஜாட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். ஏற்கனவே இதுலேயும் அவங்க கோபத்தில் இருக்கான்னு சொல்லும்போது ஜெயந்த் சௌத்ரியை எடுத்து இன்றைக்கி அவர் வெற்றி பெற்று மந்திரி ஆகிறாரு. அதே மாதிரி குமாரசாமி கவுடா மந்திரி ஆகிறாரு. 11 சீட்டு ஓல்டு மைசூர் ரீஜனில் 9 சீட்டு ஜெயித்திருக்காங்க. டாப் ஆஃப் தி ஆல் யூபியில் சஞ்சய் ஜெய்ஸ்வாலை எடுத்தது நமக்கு வருத்தம் தான். சஞ்சய் ஜெய்ஸ்வாலை வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரணுன்னு தான் மோடி முயற்சி பண்ணார். பட் நிதிஷ்குமார் ஆர்ஜேடி பக்கம் போனதும் சஞ்சய் ஜெய்ஸ்வாலை எடுத்துக்கிட்டு 3% வாக்குள்ள கோரி கம்யூனிட்டியை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி, செங்கல் ராஜில் மந்திரியாக இருந்தவருன்னு எதிரிகள் விமர்சிக்கப்பட்ட சாம்ராஜ் சௌத்ரியை வந்து மாநில தலைவராக போட்டாங்க. என்றாலும் அது போதாதுன்னு அபண்டன் காசனில் பீகார் கவர்மெண்ட்டையே நிதிஷ்குமார் கையில் கொடுத்து நிதிஷ்குமாரையும் லாலுவையும் பிரிக்கலைன்னா தோல்வி நேரிடும்னு நிதிஷ்குமாரை எடுத்தாங்க. வி சஜஸ்டர் வாட் இஸ் எம்படட் இன் மோடிஸ் மைண்ட் வாஸ் ரீகண்டில்டு பை அஸ். இவ்வளவு இதுகளும் வந்து செய்ததுனால தான் எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு இருக்குது.
நம்ம இதில் மோடிக்கு உதவணுங்கிற பெருமிதமும் மகிழ்ச்சியும் நமக்கு தெளிவாகவே இருக்குது. மீண்டும் மோடி வந்து இந்த இடத்துக்குள்ள ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். கான்சென்சஸ் இதெல்லாமே வார்த்தைகள் வருது அவர்கிட்ட. அந்த ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ்னு சொன்னால் ஷெட்யூல் காஸ்ட்டில் பாசி கம்யூனிட்டி வந்து அகிலேஷ் யாதவை ஏற்றுக்கிறாங்க. ஏற்கனவே முலாயம் சிங் யாதவ் மாயாவதிக்கு எதிராக இந்த எஸ்சியில் தேவேந்திர குல வேளாளர், பறையர், அருந்ததிலாம் ஒரு தரப்பு எதிராக இருந்தால் இன்னொரு தரப்பை கையில் எடுக்கிற மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் தான். அதை வந்து முலாயம் சிங் யாதவ் பாசி கம்யூனிட்டியை வந்து தன்வசப்படுத்தி அரசியல் பண்ணார். இவங்க பேபி ராணி மௌரியா இதெல்லாமே வந்து சாமர்ஸை மட்டுமே குறி வச்சதில் பாசி கம்யூனிட்டி எஸ்சி கான்ஸ்டியூஷனை உடைச்சிருவாங்க, அம்பேத்கர் எழுதின இதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் பக்கம் போயிட்டாங்க. மீண்டும் அதை பல வகையில் சரி கட்டலாம். ரொம்ப எளிதான வழி மாயாவதியை அழிய விடாமல் பார்த்துக்கிட்டு மாயாவதிக்கு ஒரு 80-100 சீட்டை கொடுக்கறது தான் மிக எளிதான வழி. ஸோ மோடி ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்சவர். எப்படி ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் பண்ணணுமோ அந்த வகையில் அவர் அந்த ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸை பண்ணுவார். அதனால தான் மைக்ரோவாக பல விஷயங்களையும் பார்க்குறாரு. எப்படி சுனில் கனகூலுவும் சாந்தீப் சக்சேனாவும் எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலையும் என்டிஏலும் இல்லாத கட்சிகளெல்லாம் பலகீனப்பட்டு போயிட்டாங்க. அகாலிடல் பாதியாக போயிட்டாங்க, மாயாவதி பாதியாக போயிட்டாங்க, சந்திரசேகர் ராவ் பாதியாக போயிட்டாங்க, ஜாட் பார்ட்டிஸ் ஹரியானாவில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அதையும் மீறி சீமான் 8% வாங்கி வந்திருக்காருங்கிறத சுனில் கனகூல் அதை கான்டாக்ட் பண்ணுறாருன்னா உடனே மோடி தரப்பும் வந்து அதை அப்ரிகன் பண்ணி அதை தங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமுக்குள்ளே உள்ளெடுக்கிறாங்க. எல்லாரும் பலகீனப்படும் போது ஒருத்தர் தமிழ்நாட்டில் 3.8லேருந்து 8.2 போயிருக்காருன்னா 2029 தமிழ்நாட்டில் 40 எம்பிக்களும் யாருங்கிறதுல இவர் பெரிய ப்ளே பண்ண போகிறாரு. இந்த மோசமான டிஸ்டன்ஸ் பொசிஷன்லேயும் ஒருத்தர் 8% வாக்கு எடுத்திருக்காருன்னா அவர் முக்கியமானவருங்கிறது மோடியோட ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமுக்கு இன்னைக்கு அதை நோட் பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கும் காங்கிரஸும் சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் எம்பி காங்கிரஸுக்கு, எம்எல்ஏ நவீன் பட்நாயக்குன்னு பிஜி ஜனதாதளுக்குன்னு தோல்வியடைய நேருங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் மோடி வந்து கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு என்னவோ அதை பார்க்க தான் செய்கிறார். இல்லை, இப்போது நீங்கள் ஒடிசாவை சொல்லும் பொழுது அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன்னா அவங்களுடைய வாக்கு வலிமைங்கிறது ஒரு டென்ஸு. இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் 8% வாக்குகள் எடுத்திருந்தாலும் எந்த தொகுதியிலையுமே அவங்க வந்து டெபாசிட் வாங்கலை. அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. இல்லை நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன். இது நான் இஷ்யூ. இல்லை நான் இஷ்யூ. இல்லை இது மேட்டரே இல்லை. முடிச்சுக்கிறேன். எப்படி முதல்வன் இது மேட்டரே இல்லை. இல்லை, நான் சொல்ல வந்த கருத்து அது இல்லை. முதல்வன் அவங்க ஒவ்வொன்றையும் மைக்ரோவா கவனிச்சு சான்ஸ் எடுக்க முடியுங்கிற புள்ளியில எடுத்து வைக்கிறாங்க. இது நன் ஆஃப் த இஷ்யூ நவ். ஆனால் யாருடைய வாக்குகள் வந்து நாம் தமிழர் வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த சித்தாந்த வாக்குகளா இல்லை எந்த கட்சிகள் வாக்குகள் வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு? திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து 6% வாக்கு இழந்திருக்காங்க. காங்கிரஸ் இழந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இழந்திருக்கு, மதிமுக இழந்திருக்குது, திமுக இழந்திருக்கு, எல்லாருமே இழந்திருக்காங்க. 6% வாக்கை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இழந்திருக்காங்க. அந்த 6% வாக்கில் 4.5% வாக்கு சீமானுக்கு போயிருக்குது. சீமானுக்கு போன வாக்குகள் வந்து திமுக அணி உறுதியாக வெற்றி பெறுங்கிற சூழ்நிலையில் கான்ஃபிடண்ட்டாக திமுக அணி ஜெயிக்குங்கிற எண்ணத்தில் கிறிஸ்தவ முஸ்லீம் பறையர் வாக்குகள் வந்து ஒரு 4.5% வரை திமுக அணியிலிருந்து சீமானுக்கு போயிருக்குது. அது 2014 ஜெயலலிதாட்ட இருந்திருக்கலாம். அது இப்போ இஷ்யூ இல்லை. 19 ஸ்டாலின் ராகுல்கிட்ட இருந்த ஓட்டு, ஸ்டாலின் ராகுல் திருமாவளவன்கிட்ட இருந்த ஓட்டு 4.5% 24 சீமான்கிட்ட போயிருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு ஜம்பை ஒரு இதை பெற்றது சீமான்ங்கிறனால தான் சோனியாவும் சீமானை வாட்ச் பண்ணுறாங்க, மோடியும் சீமானை வாட்ச் பண்ணுறாங்க. இது இன்னைக்கு இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறது அபத்தம், ஃபார் பட்ஜெட், தேவையில்லாத விஷயம். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகளும் அவங்க வந்து மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை வாங்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தையோட அரசியலில் இனிவரும் காலங்கள் என்ன மாதிரியான மூவ்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெற்றி கூட்டணியில் அப்படியே இருக்கணும். ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. நீங்கள் உதயசூரனில் எடுத்த ஓட்டும் இப்போ பானையில் எடுத்த ஓட்டும் ரவிக்குமாருக்கு ரொம்ப குறைவு. 1. 2வது கழிஞ்ச முறை பானையில் எடுத்த ஓட்டை இந்த முறை திருமாவளவன் எடுக்கலை. ரெண்டுமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு அந்த 6% சரிவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சரிவு இருக்குது. இந்த அணியில் ஸ்டாலினை நம்பி இருக்கிறத வர ஸ்டாலின் இந்த அணியை இன்டாக்டாக வச்சுக்கிடுவார். உதயநிதி ஸ்டாலினும் எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை திருமாவளவன் கொடுத்தாப்புல. இதை குழப்பணுன்னு தான் நடிகர் விஜய் சிஏஏ இதுன்னு சொன்னதும் திருமாவளவன் வந்து
விஜய்க்கு ரசிகர்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால் அது இல்லை. எனக்கு திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இஸ் எ மினிஸ்டர் ரியல் பொலிட்டிக்ஸ். அது கற்பனை விஜய், நிஜ உதயநிதி ஸ்டாலின் என் பின்னாடி இருக்கிறாருன்னு விஜய் ஒரு பொருட்டாட்டே திருமாவளவன் எடுக்கலைங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்க நோக்கத்தை திருமாவளவன் புரிஞ்சுக்கிட்டு குழப்பத்துக்கு ஆளாகாமல் தேர்தல் களத்தில் தெளிவாக நின்னார். ஸோ திமுக கூட்டணியில் அவர் தெளிவாக நிற்கிறது கரெக்டு. இதை தாண்டி அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அவருக்குள்ள ஆப்ஷன் வேறு என்னென்னா, அதிமுகன்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. இல்லை, அதிமுக வன்னியர் கட்சி, அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவள நட்பாயிரும், இவர்கிட்ட இருக்கக்கூடிய பறையர் ஓட்டும் வெளியேறி போயிடும், சீமான் போன்றவங்களுக்கு போயிடும், அந்த ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, 10 வருஷ அரசியல் போயிடும். ஆனால் ஒன்று எடுக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை சிஎம் கேண்டிடேட்டாக ஒரு அணி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது சின்ன அணியோ பெரிய அணியோ தாராளமாக அதை ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறாருங்க பெருமிதத்தோட அது அவர் திருமாவளவன் அதை எடுக்கலாம். அது இல்லைன்னா ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டுன்னு ஸ்டாலின் கூட வெற்றி கூட்டணியில் போகிறது தான் திருமாவளவனுக்கு நல்லது. அதிமுக இந்த தேர்தலில் ஏதோ 1-2 ஆறுதல் வெற்றிகளாவது பெற்று அதை எடப்பாடி அவருடைய தலைமைக்கு வந்து ஒரு வலு சேர்க்கணும்னு எதிர்பார்த்த அதிமுக 0 அப்படின்னு போய் நின்றுச்சு. இப்போது அதிமுகவில் அங்கங்கே கழக குரல்கள் வருது அப்படின்னு வருது. குறிப்பாக வேலுமணி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எடப்பாடி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் முரண்பாடாக வருது. என்ன நடக்குது அதிமுகவில்? அதிமுகவோட எதிர்காலம் என்ன? அதிமுகவில் 2 வித வியூஸ் வந்துட்டு. பாஜகவோட கூட்டணி இருந்திருக்குன்னு ஒரு வியூஸும், பாஜக விட்டு போனது நல்லது தான், எருமை பாஜகவோட போனால் ரொம்ப காலி பண்ணிடுவாங்க, டாக்ஃபுல்லாக பண்ணி உழுங்கிடுவாங்க, உள்வாங்கிடுவாங்க, அந்த பக்கமே போகக்கூடாதுங்கிற வியூ வந்து ஏரியா வைஸ் வந்துட்டு. இப்போ வேலுமணியும் தங்கமணியும் பாஜகவோட போகிறதுல அவங்களுக்கு நோ லாஸ். ஆனால் சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும் பாஜகவோட போகிறதுல லாஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஜெயக்குமார் திராவிட இயக்க ஒரு முக்கியமான ஒரு தலைவர், திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவர், ஸ்பீக்கராக இருந்தவர், எம்பிசி சமூகத்திலேருந்து ஒரு பெரிய தலைவராக வந்தவர். அந்த வகையில் அவர் மேலேயே நமக்கு இந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. சீஃப் மினிஸ்டராக கூட வருவாருன்னு போஸ்டர்லாம் ஒட்டப்பட்ட லெவலில் இருந்தவர். அவர் இதை எப்படி வியூ பண்ணுறாருன்னா, 40,000 கிறிஸ்டின் முஸ்லீம் தன் தொகுதியில் இருக்கிறாங்க. பாஜக கூட போனால் அசெம்பிளி எலெக்ஷனில் 40,000 போட மாட்டாங்க. அப்போ நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால தான் எடப்பாடி எள்ளுன்னா இவர் எண்ணெயாக நிற்கிறார், அவர் 100 அடி ஓடுனா இவர் 200 அடி ஓடுறார். இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அடுத்தால சிவி சண்முகம், அவர் முஸ்லீம் ஏரியாவில் எனக்கு ஓட்டே கிடைக்கலன்னார். அவர் ஒரு லோக்கல் லீடர். இன்றைக்கும் அவர் 35%, அவர் அங்கே 23% சராசரி எடுத்த அணியில் 35% விழுப்புரத்தில் எடுத்துட்டாருன்னா 1 இயரில் அவர் ஒரு லீடர். எனக்கு அவர் மேலெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, நமக்கு எதிராக கேஸ் போட்டாருன்னா போட்டு பாரு, சமாளிக்கிறோன்னு நிற்போம். நீ அது வேண்டாம். அந்த நம்ம மனித நீதிக்கு மனிதனு போகக்கூடிய ஆள் யார் இருந்தாலும் சரி, அது 2ஆவது விஷயம். அதில் நம்ம தெளிவாக இருப்போம். அதுக்காக அவருக்குள்ள அந்த மெரிட்டை நம்ம என்னைக்கும் குறைச்சி மதிப்பிடுறது கிடையாது. 35% வாக்கு எடுத்திருக்கிறாரு. ஒரு பவர்ஃபுல் 1 இயர் லீடராட்டு அல்லது அதிமுக லீடராட்டு விழுப்புரம் மட்டுமில்லை என்டிஆர் 1 இயர் பெல்ட்டுக்குள்ளே அவர் சாதிக்கிறாரு. 10.5 1 இயருக்கு சட்ட அமைச்சராக இருந்து அதை பெற்று தந்தாருலாம். 1 இயரில் மத்தியில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிரிப் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, கவர்னர் கையெழுத்து போட்டனால அது கிடச்சிது, அதையும் அவர் மறந்துடாண்டாம். மோடிக்கு கவர்னர் கையெழுத்து போட்டாருன்னா 10.5 அன்னைக்கு ஆர்டர் பாஸ் ஆச்சு. ஓகே, அவர் என்ன நினைக்கிறாரு, பாஜக கூட்டணினா ஒரு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான், தோத்துருவோன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க 2 பேரோட இதுவும் பாஜக கூட்டணின்னா கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்கும். மற்ற தலைவர்கள், எடப்பாடி இருக்கிறாரு, அவர்கிட்ட ரெட்டலை இருக்குது, நம்ம எதுக்கு இதுக்குள்ளே பெரிய கருத்தை சொல்லிக்கிட்டு, அது எடப்பாடி என்ன முடிவெடுத்து வருதோ, எல்லாரும் என்ன முடிவெடுத்து வர்றாங்களோ அதுக்குள்ளே இருப்போன்னு அவங்க நிற்கிறாங்க. ஸோ ஆன் பாலிசி தங்களுடைய பகுதியில் உள்ள வெற்றி தோல்வி அடிப்படையில் பாஜக வேணும் வேண்டாங்கிறதுல இருக்கிறாங்க. தளவாய் சுந்தரம் பாஜக வேணும்னு நினைப்பார், அவர் முக்கிய தலைவர். அவர் பாஜக இருந்தால் தான் அவர் இந்து நாடார்கள் வாக்கில் ஜெயிக்க முடியும். சொல்லட்டும், இந்து நாடார் வாக்கு இல்லாமல் அவர் ஜெயித்ததா சொல்லட்டும், சொல்ல மாட்டார். நீங்கள் இன்னைக்கு கன்னியாகுமரியில் என்ன ஓட்டு எடுத்திருப்பார்? நான் பார்க்கல. கன்னியாகுமரி தொகுதியில், தளவாய் சுந்தரம் தொகுதியில் என்ன ஓட்டு எடுத்திருப்பாங்க? ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அவர் சட்டமன்ற தேர்தலில் அவர் பாஜக கூட்டணின்னா அவருக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே இது வந்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க ஒத்துக்கிடுவாங்கன்னா அவங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே. தொடர்ந்து நீங்கள் சொல்லுவீங்க 10க்கு 8 சரியாக வரணும்னு. கிட்டத்தட்ட அது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. உங்களுடைய அரசியல் பார்வை, உங்கள் அரசியல் வேகம் தொடர்ந்து ஐபிசி தமிழோடு நீங்கள் பகிர்ந்துட்டே வரீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் வில்.
நன்றி. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.